ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படும்போது டக்குன்னு வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். வெள்ளை சக்கரை சேர்க்காம நல்லா ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். இது நல்ல டேஸ்ட்டாகவும் வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் சேர்க்கறதுக்கு நான் 250 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். மூடி போட்டு மூடி இது சாஃப்டாகிற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ திறந்து பார்க்கும்போது நல்லா வெந்து வந்திருக்கு. இது தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இதுக்கு மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியேவும் மசிச்சுட்டு வச்சுக்கலாம். இல்லை நமக்கு நல்லா நைஸாக வேணும் அப்படின்னா கேரட் துருவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போது இது போல் துருவி எடுத்துக்க போகிறேன். இது போல் நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதில் இனிப்பு சேர்க்கணும். அதுக்கு 2 வெல்லத்தை எடுத்து உடைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது பாகுபதம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பித்தா போதும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, நல்லா கொதிக்குது. இதை இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் உருகி வந்ததும் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. நெய்யிலேருந்து முந்திரி பருப்பை வெளியில் எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதே பேன்லேயே நம்ம கொதிக்க வச்ச வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம துருவி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கெட்டியாகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டே அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது இனிப்பு அதிகப்படுத்தி காமிக்க ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. திரும்ப இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது எல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியாகி வந்துட்டுருக்கு. இதில் வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. திரும்பவும் நல்லா இதை கலந்து விட்டுறணும். இது பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் இதை கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், திரண்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு நெய் அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது பேனில் ஒட்டாமல் நல்லா சுற்றி வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஸ்வீட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இது வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சக்கரவள்ளி கிழங்க நல்லா வேக வச்சுட்டு நம்ம செய்திருக்கிறதுனால கொஞ்சம் கூட சக்கரவள்ளி கிழங்கோட வாசனையே இல்லை. இந்த ஸ்வீட்டை ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.